ராகவ் வந்து என்ன அபி ஒன்றும் எழுந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு அபியை. அங்கே ஒரு லெட்டர் இருக்குது. அதை பார்த்துட்டு வந்து ராகவ் வந்து என்ன லெட்டர் இது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து படித்து பார்க்குறாரு. பார்த்தா வந்து உருகி உருகி அபி வந்து கிருஷ்ணாவுக்கு வந்து எழுதுன மாதிரி இருக்குது. கிருஷ்ணா உங்கள் ஒய்ஃபை விட்டுட்டு வந்துருங்க, நம்ம 2 பேர் சந்தோஷமாக இருக்கலாம், இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கல, இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம், நம்ம 2 பேர் எங்கேயாவது ஓடி போய் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து அந்த லெட்டரில் எழுதியிருக்க மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு செமையாக டென்ஷன் ஆகிற ராகவ், அடி பாவி இவ்வளோ மோசமானவா நீ, என் அக்காவுக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது, உன்னை பார்த்தாவே எனக்கு கோவமாக வருது, ச்சே நீ எல்லாம் ஒரு மனுஷியா, இப்படி துரோகம் பண்ணுறியே, நல்ல மாதிரி வேஷம் போட்டு எல்லாருக்கிட்டையுமே வந்து அன்பை சம்பாரிச்சிட்டு கடைசியில் இவ்வளோ கேவலமானவளா நீ, இதை தெரியாமல் இவ்வளோ நாள் வந்து உங்ககிட்ட என் அக்கா நல்லவன் நினச்சி பழகிட்டு இருந்தாலே, நாங்களாம் உன்னை நல்லவன் நினச்சோமே, இவ்வளோ கேவலமானவளா நீ அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. அந்த கிருஷ்ணாவுக்கு இருக்குது அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. இங்கே வந்து அபியை பார்க்குறாரு. இங்கே பார், நீயும் அந்த கிருஷ்ணாவும் சேர்ந்து 2 பேரும் போட்ட பிளான் எதுவுமே வந்து வேலைக்காகாது, என் கண் பார்வையில் தான் நீ இருப்ப, உன்னை அவன் கூட்டிகிட்டே போக முடியாது, நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைக்கிறாரு. அடுத்து வந்து லாக் பண்ணிவிட்டு ரூமை வெளியே வராரு. வெளியே வந்து அவனை முதல்ல ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து முரளி தேடி போகிறாரு. இங்கே முரளி ரொம்ப பரிதவிச்சு போகிறாரு. நம்ம பிளான் எதுவுமே வேலைக்காகலையே, அவளை எப்படியாவது வந்து கூட்டிகிட்டு போயிட்டு எங்காவது வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சோமே, அப்போ அபி எல்லோரும் தலைமொழிக்கிடுவாங்க, நம்மளும் அபியை வச்சுக்கின்னு சந்தோஷமாக வாழலாம்னு நினச்சோமே, கடைசியில் வந்து அவளை வந்து தூக்கிட்டு போக முடியாமல் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. என்ன உன் பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லிட்டு டென்ஷனாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து ராகவ் கேட்குறாரு. அதை பார்த்து அடிச்சுட இவனா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து எல்லாமே எனக்கு தெரியும், நீயும் அபியும் சேர்ந்து திட்டம் போட்டு இந்த கல்யாணத்தை வந்து கெடுத்து எப்படியாவது வந்து அபியை கூட்டிகிட்டு போயிடலாம் தானே வந்து பிளான் பண்ணிங்க, அது நடக்கவே நடக்காது, அபி ஏன் பாதுகாப்பில் இருக்கா, எக்காரணம் கொண்டு உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும், அந்த விக்னேஷ் வந்து அபி கழுத்தில் கண்டிப்பாக தாலி கட்டுவான் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து அது வந்து அப்படின்னோடனே, இங்கே பார் உனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் உனக்கு போனால் போதுன்னு வந்து சொல்கிறேன், என் அக்கா கர்ப்பமாக இருக்கா, அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் வந்து உன்னை நான் மன்னிச்சு விடுறேன், மரியாதை என் அக்கா கூட சேர்ந்து ஒழுங்காக வாழப்பாரு, அபியை மறக்கப்பாரு, அப்படி இல்லை நடக்கிறதே வேறு அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு வந்து ராகவை பார்த்துட்டு செமையாக டென்ஷன் ஆகிறார் முரளி. இவன் இப்படி சொல்கிறானே, அப்போ அபி இவன் வந்து பாதுகாப்பில் இருக்கானா, கண்டிப்பாக வந்து அபியை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, தூக்கவே முடியாது, வேறு ஏதாவது பிளான் தான் போடணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அவருக்கு தெரிஞ்ச ரவுடிஸ்க்கெல்லாம் வந்து முரளி வந்து கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி இங்கே வாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்களும் அங்கே வராங்க. விக்னேஷ் வந்து ரூமில் இருக்கார். அவர்கிட்ட இப்போ நைஸாக வந்து உள்ளே போயிட்டு விக்னேஷை வந்து மயக்கமடைஞ்சு சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ரவுடிஸ் எல்லாம் வச்சு அவரை தூக்கிட்டு போய் வச்சிடுறாங்க. இப்போ எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு பார்க்குறேன், மாப்பிளே இல்லை, எங்கே கல்யாணம் நடக்க போகுது, இந்த ராகவ் உனக்கு அவ்வளோ திமிராடா, என்கிட்டயே வந்து தைரியமாக பேசுகிறியா, எக்காரணம் கொண்டு அபி எனக்கு சொந்தண்டா, இந்த கல்யாணம் நடக்கலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, புரியுதா உன்னால், இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்காதுடா, அப்போது அபி எனக்கு தான்டா சொந்தம், இந்த கல்யாணம் இன்னொன்று அபியை எப்படி தூக்கணும், அவள் கூட எப்படி வாழணும்னு எனக்கு நல்லா தெரியும்டா, உன்னை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே வந்து ராகவ் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கார். இந்த அபியை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளை கண்காணிப்பில் வச்சுக்கணும், எக்காரணம் கொண்டு இப்போ யார்கிட்டையுமே வந்து போகக்கூடாது, இல்லைனா இந்த மண்டபத்தை விட்டு ஓடி போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அபியை பார்த்துட்ருக்காரு. அடுத்து வந்து அபியை கூப்பிட்றதுக்காக வீட்டில் எல்லாருமே வராங்க. என்ன பண்ணுறாரு, வெளியே போய் நிற்கிறாரு. என்ன தம்பி இங்கே அப்படின்னோடனே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே அபி வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரே முணங்கிட்டு இருக்காங்க. என்ன இவ ஒரே முணக்கமாக இருக்காளே, எழுந்துரு அபி, நேரம் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு எழுப்புறாங்க. நான் எங்கே இருக்கேன் அப்படி சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்க்குறாங்க. அபி இங்கே தாண்டி இருக்க, என்னாச்சுடி உனக்கு அப்படின்னோடனே, அது வந்து அந்த முரளி அப்படின்னோடனே, என்னடி வளர்ற அப்படின்னோடனே, சரி இப்போ இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொன்னால் பயந்துருவாங்க, இப்போ சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி முதல்ல குளிக்க வாடி, டைம் ஆகிடுச்சுடி அப்படி சொல்லிட்டு வந்து கிளம்பு அப்படி சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க. இங்கே என்ன பண்ணுறாரு, அபி ரூமையே வந்து பக்கத்துலேயே நின்று பார்த்துட்ருக்காரு ராகவ். அபி எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முரளி என்ன பண்ணுறாரு, கூட்டின்னு போயிட்டு விக்னேஷை வந்து ஒரு இடத்துல கட்டி போட்டிருக்காரு. இங்கே என்ன பண்ணுறாங்க, சரி விக்னேஷ் கிளம்பிட்டானான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே விக்னேஷ் ரூமுக்கு வராங்க. அங்கே விக்னேஷ் இல்லை, அதிர்ச்சி அடைகிறாங்க. விக்னேஷ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்ட கேட்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறாங்க. இல்லை விக்னேஷ் இங்கே தான் இருந்தால் எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. மாப்பிள்ளை காணோன்னு திரும்பி